துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் 12ஆம் இடத்து அதிபதி நம்ம புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவான் அவருடைய கடக ராசியிலிருந்து 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை முதல் கொடுக்குறாரு அப்படின்றதுல சில வார்த்தைகள் விடுவீங்க. இதுக்கு முன்னாடி அம்மா சொல் பேச்சை கேட்காம நிறைய விஷயங்கள் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருச்சு. அது இப்போதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கு. இந்த புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அதை தெளிவுபடுத்தி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு மன வெறுப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஒரு வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது, இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை எனக்கு வெறுப்பா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க முன்னிலைப்படுத்துவீங்க. அதுல நீங்க கொஞ்சம் மனசை சரிப்படுத்தி கொஞ்சம் தெளிவான யோசனையோட நீங்க சொன்னாலேவும் என்ன பிரச்சனை, சில விஷயங்கள் கவனமா இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமா இருந்தா போதும். என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 28 நாட்கள் புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடக ராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா? அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம், இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும், புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் பொது காரணங்கள் மட்டும் அல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக ஃபோன் மூலமாக அவங்களுக்கு சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில சில விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா? அதற்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும்
உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் 12ஆம் இடத்து அதிபதி நம்ம புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவான் அவருடைய கடக ராசியிலிருந்து 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை முதல் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, துளாராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாயுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்க போகுது. அதாவது இவங்க தாய்க்கு ஓரளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்லா இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் கூட அதிகமாக சண்டை போடுது, அம்மா கூட அதிகமாக சண்டை போடுறது யாருன்னா நம்ம துளாராசிக்காரங்க தான். அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கல, செஞ்சு கொடுக்கல அப்படின்னா முதல் இடத்துனே அம்மா கூட தான் சண்டை போடுவாங்க. அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி. எனக்கு எதுக்கு நீங்கள் இது பண்ணல அது பண்ணலன்னு ஏகப்பட்ட கேள்விகள். தன்னுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் செய்யணும் அப்படின்னா தன்னுடைய தாய் தான் கூடயே இருக்கணுங்கிற ஒரு விஷயம். அவங்களுக்குன்னு வேறு வேலை இருக்குது, அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் தனியாக ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்கு உடல்நிலையும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு மற்ற நேரத்தில் வரும். ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தன்னுடைய ஒரு சிறிய சுயநலம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் துளாராசினியர்களுக்கு. அது நீங்கள் மற்றவங்களுக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்கிறீங்க, கூட பிறந்தவங்களுக்கு நல்லது செய்கிறீங்க, இரக்க குணமாக இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லதை மட்டும் பார்க்குறீங்க, காசே கணக்கு பார்க்காம ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக சின்ன சுயநலம் இருக்குது. அந்த சுயநலம் மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா உங்களுடைய இயல்பான குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் தெரியும். வெளியில் அந்த சுயநலமே இல்லை, நான் ரொம்ப இயல்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் செய்கிறேங்கிற ஒரு விஷயந்தான் வெளியில் வரும். அது வெளியில் யாராவது வெளிப்படுத்திட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு பேச்சுவாக்கில் அம்மாவே சொல்லிட்டாங்கன்னா அது சண்டை அதிகமாக போட்டுருவீங்க, கோபத்தில் சில வார்த்தைகள் விடுவீங்க. இதுக்கு முன்னாடி அம்மா சொல் பேச்சை கேட்காம நிறைய விஷயங்கள் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுருச்சு. அது இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கு. இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை தெளிவுபடுத்துறாரு. அம்மா சொன்ன வார்த்தையை நீ கேட்டிருந்தேன்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமாப்பா சொல்லுமா, இல்லைன்னா நீ இந்த பிரச்சனையில் போய் நீ சிக்கியிருப்பியா, நீ கவனிக்காமல் விட்டதுனால தானே இந்த ஒரு விஷயம், ஒரு பெரியவங்க ஒரு விஷயம் செய்யும்போது சொல்லும்போது அதை கேட்காததுனால தேவையில்லாத ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு பார்த்தியா அப்படிங்கிற ஒரு அறிவை, ஒரு ஞானத்தை புதன் பகவான் தாரார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ தன்னுடைய தாயாரின் உதவியை நாடுறது, எல்லா விதத்துலேயும் தாயாரின் உதவியை நாடுறது. ஏதாவது ஒரு வகையில் ஏம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது செய்து, நான் இதுக்கு என்ன பண்ணேன், என்ன விதமான பண்ணால் இதுக்கு ஆலோசனை உண்டு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுத்தணும். ஒரு சொந்த வீடு வாங்கணும் கெட்டினா கூட ஏம்மா இந்த இடத்துல வாங்கலாமா செய்யலாமான்னு சொல்லி துலாம் ராசிக்காரவங்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தாய்க்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுது. அதன் மூலமாக நல்ல பலனும் நல்ல ஆதாயம் தான் உங்களுக்கு கிடைக்குது. வேற எந்தவித பெரிய பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு என்ன சொல்லலாம்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தீங்க இல்லையா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வேணும்னு சொல்லி அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்கள் தாயார் தான் உங்களுக்கு கொண்டு வந்து போகிறாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்களுடைய தாயார் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறாங்க. அப்படி இல்லை உங்களுடைய தாயார் மூலமாக, உங்கள் தாயார் வழி மூலமாக யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த போகிறாங்கங்கிறது இந்த மாதம் நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு விஷயம். ஓகே, இதிலெல்லாம் ஓகே. ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்தீங்கனாலும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு மன வெறுப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை எனக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் முன்னிலைப்படுத்துவீங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் மனசை சரிப்படுத்தி கொஞ்சம் தெளிவான யோசனையோடு நீங்கள் சொன்னாலேவும் என்ன பிரச்சனைங்கிறத தெரியும். இப்போ நீங்கள் அதுக்கும் தாயார் தான் நாடுவீங்க. இல்லைன்னா தாயார் வயதில் இருக்கிற உங்கள் மாமியார் யாருனாலும் சரி கண்டிப்பாக நாடி இந்த ஒரு பிரச்சனை இருக்குது என்ன சரி பண்ணலாங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா எப்போவுமே நீங்கள் உங்களுடைய கணவனுக்கோ மனைவியோ உள்ள உறவை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க. எதனாலும் பேசி சரி பண்ணிடலாம், சண்டை பண்ணாலும் நீ விட்டுட்டு வாமானாலும் வரமாட்டீங்க. இல்லை பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்க போது இவங்க 2 பேர் தான். அதனால் தொழில் வருமானத்தில் எந்தவித தடையுமே கிடையாது. நீங்கள் சில விஷயங்கள் கவனமாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரம், தாயாரை மதிங்க. தாயார் வயதில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மதிக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான வீரியம் கண்டிப்பாக குறையும். அடுத்த முக்கியமான வழிபாடை நான் சொன்ன வழிபாடு சிலைக்காரியம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும். இல்லை நான் பண்ண முடியல, அந்த சாமி என்னன்னே எனக்கு தெரியலன்னா
நெட்டில் போட்டால் ஃபோட்டோஸ் வரும். அந்த ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுடைய வால்பேப்பராவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிபியாவோ நீங்கள் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் பார்க்குற மாதிரி வைங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல மாற்றமாக உங்களுக்கும் உங்களுக்கு குடும்பத்திற்கும் இருக்கும். இதை பற்றின இது வந்து பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது வந்து பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு என்னுடைய மேச ராசி நான் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி பிறந்த தேதியை வச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம். அது எப்படி நாங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்துறீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி கரெக்டாக சொல்வீங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னாலும், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை கேட்கும்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் வளம் பெறுக. ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.